ஜெர்மனியில் வங்கி மோசடி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வரும் நிலையில் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான யூரோக்கள் இழக்கப்படுகின்றன. ஜெர்மனியில் பலர் காதல் மற்றும் கணக்கு மோசடிகளுக்கு இலக்காகின்றனர். இதன்போது மோசடிக்காரர்கள் மக்களை ஏமாற்றி தனிப்பட்ட அல்லது வங்கி கணக்கு விவரங்களை பெறுகின்றனர். சட்டப்படி ஒரு பயணம் செலுத்துதலுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்றால் வங்கிகள் பணத்தை வாடிக்கையாளருக்கு திரும்ப தர வேண்டும். இந்த விதி ஜெர்மன் சிவில் சட்டத்தின் 675 பிரிவின் கீழ் வருகிறது. இதன்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உடனே பணத்தை திரும்ப வழங்க வேண்டும். இருப்பினும் வாடிக்கையாளர் கவனக்குறைவாக இருந்தார் என கூறி வங்கிகள் பெரும்பாலும் பணத்தை திருப்பி தர மறுக்கின்றன. வாடிக்கையாளர் ஒரு போலி இணைப்பை அழுத்தினார், உள்நுழைவு விவரங்களை பகிர்ந்தார் மற்றும் ஒரு பரிவர்த்தனையை உறுதிப்படுத்தினார் ஆகிய காரணங்களை வங்கி இவ்வாறான சமயங்களில் கூறுகிறது. பெரும் கவனக்குறைவு அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலாக இருந்தால் மட்டுமே வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்த வேண்டும் என சட்டம் கூறுகின்றது. சிறிய தவறுகளில் வாடிக்கையாளர் பொதுவாக 50 யூரோக்களை இழக்கின்றனர். மேலும் பணத்தை மீள செலுத்தாமல் இருக்க தவறு வாடிக்கையாளரின் மீதுதான் என்பதனை வங்கி நிரூபிக்க வேண்டும். இந்த சிக்கல்களால் மக்கள் இன்னும் அதிகமாக பணத்தை இழக்கின்றனர் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேவேளை மக்கள் மோசடிக்கு உள்ளானால் உடனடியாக வங்கிக்கு அது தொடர்பில் அறிவித்து கணக்கை முடக்க வேண்டும். அத்துடன் போலீசாரிடமும் இது தொடர்பில் அவர்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். மேலும் இதன்போது அனைத்து ஆதாரங்களையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.